இதெல்லாம் ஞானத்துக்கு. ஆனா இந்த ராத்திரி வேளையில அப்படிப்பட்ட சத்தியங்களுக்குள்ளாக போகாமல் ஒரு கர்த்தருடைய பிள்ளை எப்போ எங்க எதுல ஞானம் இருக்கணும் என்பதை நாம் வேதத்திலிருந்து சில சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். அது நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமானது. அப்படியானா கொஞ்சம் கவனமாய் பார்க்கலாம். இந்த ராத்திரி நேரம் நமக்கு தேவ ஆவியானவர் இந்த வார்த்தைகளை ஞானமாய் போதிப்பாராங்க. முதலாவது ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு ஞானம் எங்க இருக்கணுமா? வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமானுடைய வாய் போதும் போதும் போதும். ஒரு கர்த்தருடைய பிள்ளை தேவனால ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் நீதிமான் என்கிற ஸ்தானத்தை அடைகிறான். அப்படி நீதிமான் ஆக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முதல்ல ஞானம் எங்க இருக்கணும்னா வாயில் இருக்கும். அவன் பேசுகிற வார்த்தையில் இருக்கும். அவனுடைய வார்த்தையினுடைய உபதேசங்கள்ல இருக்கும். அவனுடைய வார்த்தையினுடைய பிரசங்கங்கள்ல இருக்கும். அவன் வார்த்தையில சொல்லப்படுகிற காரியங்கள் இருக்கும். அதனாலதான் கர்த்தருடைய பிள்ளைகள் பேசும்போது தேவன் கவனித்து கேட்பார். ஏன்? என்ன ஞானம் வெளிப்படுகிறது என்பது. அப்ப நாம ஏதோ ஒன்று பேசாதபடிக்கு, எப்படி எப்படியோ பேசாதபடிக்கு ரொம்ப ஞானமாய் பேசணும். நாம் பேசுவதற்கு முன்பதாக சில காரியங்களை நாம் நிதானித்து உணர்ந்து யோசித்து நாம் எப்படி பண்ணணும்? ரொம்ப ஜாக்கிரதையாய் பேசணும். நான் அதனால தான் காலையில சொன்னேன், கலைஞர் இந்த பூமியில ரட்சிக்கப்படாத மனுஷனா இருந்தாலும் அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அறிவு உள்ள வார்த்தை, ஆனா ஜனங்களுக்கு ஞானமா தென்படும். அநேக இடத்துல அவர் பேசியிருக்கிறார், அநேக வார்த்தைகளை பேசுகிறார். அப்படியே சரளமா பேசி ஒரு 10 நிமிஷத்துல அதுக்கான முடிவை கொண்டு வந்து பாருங்க. வேத வசனம் நம்மளை காட்டில அவருக்கு அதிகமா தெரியும். அப்படியே கடகட வசனத்தை சொல்லிடுவார். அதை பார்த்துதான் வைகோ அவர்களே அதிகமா படிக்க ஆரம்பிச்சார். அப்போ ஒரு ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்குள்ளேயே அந்த மாதிரியான ஒரு ஞானமான வார்த்தை வருமானா, தேவனால ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை ரொம்ப ஞானமா இருக்கும். அதுக்காக தான் தேவன் நம்ம ரட்சித்திருக்கிறார். 2 தீமோத்தேயு புத்தகத்தை நீங்க திருப்பினீங்கன்னா 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிச்சா அங்க பாருங்க, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாக. அப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் என்ன கேரக்டருக்குள்ள வரான்? அவன் ஞானமுள்ளவனா மாறும். ஞானத்தினுடைய அந்த பிரதிபலிப்பை காண்பிக்கிறான். அதுக்காக அவன் என்ன செய்யறானா? வேத எழுத்துக்களை வாசிக்கிறான். இந்த வேதத்தை வாசிக்க 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 அவனுக்குள்ள தெய்வீக ஞானம் என்ன பண்ணுதான்? வளர்ந்து கொண்டே இருக்குது. அதுக்கு பிறகு அவன் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் எப்படிதான் இருக்கு? ஞானம் உள்ளதா இல்ல? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம பேசுறது, நம்ம போய் தனியாக உட்கார்ந்து கேளு. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பேசுனதுக்கும் ரட்சிக்கப்பட்ட பிறகு பேசுறதுக்கு வித்தியாசம். வித்தியாசமே இல்லை. அப்படியேதான் பேசிட்டு நீங்க ரட்சிக்கப்படல கட்டாயம் பேசணும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பேதுரு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக அவருடைய லாங்குவேஜ் வேற. எப்படி? அவர் ஒரு மீனவரா இருந்தாலும் அந்த நாட்டுல அவர் கலிலேயா பகுதியில, சமாரியா பகுதியில, கடலோர பகுதியில அவர் எப்படி பேசியிருப்பார்னா ஒரு மீனவர் போலதான் பேசியிருப்பார். அந்த மீனவருடைய பேச்சு ரட்சிக்கப்பட்ட பிறகு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு, இயேசுவை பின்பற்றின பிறகு
எவ்வளவு நாள்ல அப்படின்னா வெறும் 3 வருஷம் தான். வெறும் ஒரு 3 வருஷம் தாங்க. பிலாத்துடைய அரண்மனைக்கு இயேசுவை கொண்டுட்டு போய் நிறுத்திட்டு இருக்கும் போது பேதுரு பின்பற்றி வந்துட்டார் தூரத்துல. அங்கே 3 இடத்துல பேதுருவுக்கு என்ன வருது? சோதனை வருது. அங்கே நீயும் நசரேனா இயேசுவோடு இருந்தவர் தானே அப்படின்னு கேட்கும்போது இல்லை 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 என்ன இல்லை, எது காட்டி கொடுக்குது? பேச்சு. என்ன ஞானம் பாருங்க, உன் பேச்சு காட்டி கொடுக்குது. அப்படின்னா என்னன்னா பேதுரு பயந்துகிட்டே சொல்றாரு, இல்லை 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 எனக்கு அவருக்கு தெரியாது. அப்போ ஒரு விசுவாச பிள்ளை, ஒரு கர்த்தருடைய பிள்ளை பயந்து பதற்றத்துல திகிலோடு பேசும்போது கூட வார்த்தை எதை காட்டி கொடுத்தது பார்த்தீங்களா? தேவனுடைய பிள்ளைன்னு காட்டி கொடுத்துச்சு. அதனாலதான் நம்ம பஸ்லயோ ரயில்வே ஸ்டேஷன்லயோ ஆட்டோலயோ போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா ஞானமா பேசும். நம்ம பேசுறது 2 வார்த்தையிலேயே டக்குன்னு கெஸ் பண்ணி பார்ப்போம். நம்மளை பட்டனை ஏறிட்டு பார்ப்போம், என்ன பேச்சு வித்தியாசமா, நீங்க பிலிவரா அப்படின்வாங்க. ஃபர்ஸ்ட் எத்தனை நீங்க விசுவாசியா, எங்க சபைக்கு போறீங்க, நீங்க கிறிஸ்டினான்றோம். ஏன்? நம்முடைய வார்த்தை ஞானமா இருக்கு. அதனாலதான் நீங்க கவனிச்சீங்கன்னா வாசிங்க பார்க்கலாம். சங்கீத புஸ்தகம் 49:3 படிக்கல. என் வாய் எதுதான் பேசும்? ஞானத்தை பேசும். எப்ப என் வாயில ஞானமுள்ள வார்த்தை வருதோ அப்பவே இருதயத்துல உணர்வு புறப்படும். அதனாலதான் 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல அங்க ஒரு மனுஷனுடைய வாயில ஞானமுள்ள வார்த்தைகள் இருந்தத அநேக ராஜாக்கள் கேள்விப்பட்டு புறப்பட்டு வருகிறார்கள். வாசிக்கிற 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அங்க பாருங்க, வசனம் பாருங்களேன். சகல கிழக்கு ஞானத்தையும் எகிப்துடைய வேர்ல்ட்லயே பெஸ்ட் சாம்ராஜ்யம் எகிப்து சாம்ராஜ்யம், ஃபர்ஸ்ட் சாம்ராஜ்யம் எகிப்து சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்துடைய ஞானத்துக்கு ஒப்பிடவே முடியாது. ஆனா தெய்வம் பாருங்களேன், என்ன ஒரு ஞானம் உள்ளவர்கள் காட்டுறாரு பாருங்களேன். அங்க சொல்றாரு, சகல கிழக்கத்தி புத்திரனுடைய ஞானத்தை காட்டிலும் எகிப்தினுடைய சகல ஞானத்தை பார்க்கிலும் சொல்லுங்க, ஆமே சொல்லுங்க. ஏன் தெரியுமா? சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தான். எப்படி கொண்டு வந்து நினைச்சாரு பாரு. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, உங்க ஆபீஸ்ல 1000 பேர் வேலை செஞ்சாலும் 1000 பேருடைய வாயில வருகிற வார்த்தை அறிவுள்ள வார்த்தை. ஆனா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையோட வாயில இருந்து வருகிற வார்த்தை ஞானமுள்ள வார்த்தை. ஏன் தெரியுமா? அறிவுள்ள வார்த்தை மற்றவங்களை பார்க்க வைக்கும், கை தட்ட வைக்கும். ஞானமுள்ள வார்த்தை இருதயத்தை பொழுதுகிட்டு பிடிக்கும், கண்ணை கலங்க வச்சிடும். ஏன் தெரியுமா? யாருங்க இப்படி பேசுறாரு, யாருங்க கேட்க வைக்கணும் வார்த்தை. ஏன்? அதுக்காக தான் தேவன் நம்மளை தெரியும். அதனாலதான் இந்த பார்த்தீங்கன்னா சகல கிழக்கத்தி புத்திரர்களும் எகிப்தினுடைய சாம்ராஜ்யங்களுடைய ஞானங்களெல்லாம் பார்க்கிறோம். சாலமோனுடைய ஞானம் விசேஷமா இருக்கு. அதனாலதான் தென்தேசத்து ராஜஸ்திர ஸ்ரீபாஸ் என்ன பண்ணிட்டானா? கப்பலேறி வந்துட்டான். எங்க வந்துட்டான்? சாலமோனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கேட்கறதுக்காக இருக்குதான். கீழே அடுத்த வசனம் 34. வாசிமா கீழே வந்தார்கள் இல்லையா? அதுக்கு மேல இருக்கும் பாருங்க. அந்த தென்தேசத்து ராஜஸ்திரி என்ன பண்ணலாம்? புறப்பட்டு நேர சாலமோனுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக எங்க வந்துட்டா? அவருடைய அரண்மனைக்கே வந்தார் என்று வாசிக்கிறோம். சரி, பரவாயில்ல, அதுலதான் இருக்குது. ஆனா நம்முடைய ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கிறது என்பதை நாம அறிந்து கொள்ளணும்.
நாம பேசுகிற வார்த்தையில தேவனுடைய ஞானம் வெளிப்படுகிறது என்பதை நாம் என்ன செய்யணும்? அநேகருக்கு அறிந்து காட்டி கொடுக்கணும். அதனாலதான் நீங்க 1 அதிகாரம் 5ஆவது அதிகாரம் 7, 8 வாசிங்க. சர்டிபிகேட் பாருங்களா சொல்றா, உண்மையாகவே தாவீதுடைய புள்ள சூப்பர் பாருங்களேன். நம்ம பேசுற பேச்சுடைய சாட்சி யாரை கொண்டு போகுது? நம்முடைய தகப்பன் தாயார கொண்டு போயிடுது. சொல்லணும், யார் யாது யாருடைய பிள்ளை? பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க, கீதா கிட்ட சொல்றாங்க, யாரு தெரியலையா? தாவீதுடைய பிள்ளையா? அப்படியா? உண்மையாகவே தாவீதுக்கு கர்த்தர் ஞானமுள்ள பிள்ளை கொடுத்திருக்கிறாருப்பா, இப்படி சொல்லணும். அதனாலதான் எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளை தான் எங்க மண்ணில் பிறக்கையில, பின்பு அதெல்லாம் நல்லவளா இருக்கட்டும் நாசமா போறதுக்கும் யாரு காரணம்? வளர்க்கிறது ஞானமா வளர்க்கு. இன்னும் சில பிள்ளைகளுக்கு பேசவே தெரியும், எப்படி ஞானமா பேசும். உத்தரவு கொடுக்க வேண்டியதுல உத்தரவு கொடுக்கும். வாசி சீப்பாவா? சீப்பா உடைய மாட்டேன். வாசி படிமா. ராஜாவை நோக்கி அவ என்ன அண்ணா தேசத்துல எங்க திரும்பினாலும் சாலமன் தெரியுமா உனக்கு? சாலமன் தெரியுமா உனக்கு? சாலமன் தெரியுமா உனக்கு? யாரு சாலமன்? ஐயோ நீ போய் பாரு, இஸ்ரவேல்ல கொடி கட்டி பாருங்களா போற ராஜா, என்னதான் சொல்ற? ஐயோ நீ போய் கொஞ்சம் கேட்டு பாறான். அவன் கரெக்டா இறங்கி வரும்போதுதான் பிள்ளைய போட்டி போடுற தாய்மார்களுக்கு பிரச்சனை நடக்குது. பிள்ளைய தூக்கி வச்சுக்கிட்டு நீயா நான் போட்டி போடுகிறாங்க. அந்த இடத்துல வந்து நிக்கிறான். கரெக்டா சாலமன் என்னதான் பண்றாரு பாக்கலாம். கரெக்டா அடிச்சாரு பாருங்க. அப்பதான் சொல்றா, உண்மையிலே எங்க தேசத்துல உண்மை பத்தி பேசின வார்த்தைகளா என்னன்னா மெய்யே, என் கண்ணால கண்டுட்டேனா. அப்படியே ஒரு கர்த்தருடைய பிள்ளைங்க முதலாவது ஞானமாய் பேசும். அதனாலதான் ஆண்டவர் இந்த வேதத்துல நமக்கு ஜீவனுள்ள வசனங்களை கொடுத்ததுக்கு காரணம், அதை வாசிக்க வாசிக்க நம்ம பேசுறது இப்படிதான் இருக்கும், ஞானமா. சில பிள்ளைகள் சுவிசேஷம் அறிவிக்கும் போது ஞானமா செய்வார், சிலர் ஜெபிக்கும் போது ஞானமா, சிலருக்கு அப்படிப்பட்ட சான்ஸ் தேவன் உண்டாக்கி தருவார். அந்த இடத்துல நம்ம ஞானமா நின்றுடும். அந்த ஒரு செகண்ட் நம்ம தேவ ஞானத்தை நம்ம என்ன பண்ணணும்? அழகா வெளிக்காட்டு. ஹாஸ்பிட்டல்ல போய் நம்மளை ஜெபிக்க உள்ள அனுப்புனா, நாளைக்கு சாக போறவங்களா இருந்தா கூட சரி, நீங்க போய் அடக்காரதுக்கு ஜெபிக்கவே கூடாது. அங்க தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும். யாராவது சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தராகி ஆண்டவர் என் நாவில தந்தவினால் நேசிக்கிறது. அத கர்த்தருடைய பிள்ளைங்க பெற்றிருக்கணும். எந்த இடத்துல, எந்த சுச்சுவேஷன்ல, எந்த நேரத்துல எப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் ஜெபிக்கும். இல்ல கூட்டத்தின் ஆசீர்வாதங்களுக்கு ஜெபிக்கிற ஜெபம் ஞானமா ஜெபிக்கும். சாப்பாட்டு இலையை சாப்பாடு போட்டு வச்சுட்டு ஜெபிக்கிற ஜெபம் ஞானமா இருக்கும். சாப்பாட்டு இலையை போட்டு வச்சுட்டு கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க, மயக்க பிடிச்சி கூட்டத்தின் ஆசீர்வாதம் ஜெபிக்கும் போது சாப்பாட்டுக்கு ஜெபிச்சுட்டு இருக்கணும். ஊழியத்துக்கு புறப்படும் போது எப்படி ஜெபிக்கணும், ஊழியத்துல திரும்பி வரும்போது எப்படி ஜெபிக்கணும், ஊழியத்தை செய்யும் போது எப்படி ஜெபிக்கணும், ஊழியத்துல சில ஜெபிக்க கூப்பிடும் போது எப்படி ஜெபிக்கணும், என்னென்ன இடத்துல என்னென்ன வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தணும், இது எல்லாம் தெய்வீக ஞானம் நம்முடைய வாயில வெளிப்படும். அப்படியானா நாம் வேலை ஸ்தலங்கள்ல கூட, நாம படிக்கிற இடத்துல கூட நம்முடைய வாயில இருந்த ஞானமுள்ள வார்த்தை. அதுக்குதான் தேவன் நம்மளை ரட்சித்திருக்கிறார்.
அதைத்தான் நம்ம 2 தீமோத்தேயு 3:15 வாசிச்சோம். அவர் சிறு வயது முதல் வேத எழுத்துக்களை கற்றுக்கொண்டிருந்தான். எதுக்காக? ஞானமுள்ளவர்களை போல பேச. பவுல் தேவனை அறிவதற்கு முன்பதாகவே அவர் அறிவார், ரொம்ப அறிவா பேசுவார். ஏன்? கமாலுடைய பாதத்திலே உட்கார்ந்தவர். அரிஸ்டாட்டில், புளூட்டோ, இப்படிப்பட்ட வரலாற்று ஆசிரியர்கள், தத்துவ ஞானிகள் இருந்தாங்க பாருங்க. அவர்கள் பட்டியலில் வருகிறவர் யாருன்னா கமாலியல் என்கிறார் யூத வரலாற்று ஆசிரியர். அவர்கிட்ட உட்கார்ந்து கற்று தேர்ந்தவர். என்ன மாதிரி பேசுவார் பாரு. அதனாலதான் கூட்டிட்டு போய் நிறுத்தி அவருக்கு உண்மையாக நியாயம் விசாரிக்கும் போது 10 நிமிஷம் கூட அவர் பேச தொடங்கி அப்படின்னு இருக்குது. அவனுக்கு கை கால் ஆட்டம் கொடுத்துருச்சு. ஐயோ கூட்டிட்டு போகலாம், அடுத்த 5 நிமிஷம் விட்டா எனக்கு ஞானஸ்தானம் விட்டுறோம். வந்திருக்கிட்டு சிறைக்கு விசாரிக்கிட்டு அந்த அதிபர், ஆனா பேசுற வார்த்தை ஞானம் உள்ளவர். அதே போலதான் சிறைச்சாலையில கட்டி தொங்க விட்டுட்டு இருக்கும் போது கூட என்ன ஞானமா பேசும். அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளைகள் அநேக இடத்துல எவ்வளவு ஞானமா செயல்பட்டார்கள் என்பதை நாம் அதே இடத்துல வாசிக்கலாம். அது மாத்திரம் 26 வாசிச்சீங்கன்னா 31:26 ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ எப்படியா அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய மகள், அவருடைய பேச்சு கூட எப்படி இருக்குதான், ரொம்ப ஞானமாய் திறக்கிறாங்க. பேசும்போது யாருப்பா அந்த சகோதரி, யாரு அந்த மகள், யார் அந்த சிஸ்டர், அவ்வளவு ஞானமா பேசுறாங்களே. ஐயோ 10 நிமிஷம் தான் பேசுறாங்களோ, ஐயோ சான்ஸ் இல்லைங்க, அவ்வளவு அழகா பேசிட்டாங்க, ஞானமா பேசுனாங்க. ஐயோ அந்த இடத்துல, அதுவும் அந்த துக்க வீட்டுல, அதுவும் அந்த சாவு வீட்டுல, அந்த மகனை பறி கொடுத்து ஆறுதல் கூட்டினாரு. ஆறுதல் சோதர கூட்டத்துல போயிட்டு, உனக்கு என்ன ஜோக்கு, உனக்கு என்ன உனக்கு விடுகத்தை, உனக்கு என்ன உனக்கு விட்டு, உனக்கு என்ன. அவங்கெல்லாம் அழுதுன்னு உட்காந்து கேட்கறாங்க. அங்க போய் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு நடிச்சுக்கலாம். ஏன் ஜனங்களை கவர்றாரா, ஜனங்களை நீ கவர்ந்த சூப்பரா கவர் ஞானமா நீ பேசாததுனால அங்க இருக்கிறவங்க மாத்திரம் இல்ல, சுத்தி இருக்கிற ஜனங்களும் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்க காரணம். யார் யாரு? அப்போ நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நமக்கும் நம்முடைய தரத்துக்கும் அது ஒரு பெரிய எக்ஸாம்பிளா. ஆகவே நம்ம ஆலயத்துக்குள்ள இருக்கும் போதும், ஆலயத்துக்கு வெளியே இருக்கும் போதும், நம்ம வேலை ஸ்தலத்துல இருக்கும் போதும், நம்ம மற்ற இடங்களுக்கு போகும்போது, எந்த இடத்துலையும் நம்முடைய வார்த்தை ஞானமாயிரும். அதனாலதான் எல்லாரும் ஞானமாய் பேச முடியாது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டவங்க தான் ஞானமாய் பேசும். அதனாலதான் எல்லாருக்கும் இப்படிப்பட்ட ஞானத்தை தேவன் கூட அமர் தேவனுடைய நாமம் தரித்து தேவனுக்காக உண்மையா இருக்கிற ஞானத்தை வெளிப்பாரு. அது மாத்திரம் இல்ல, 2வது நமக்கு வாயில மாத்திரம் ஞானம் இருந்தா போட்டார், வேலையில ஞானம், கரத்தின் கிரியைகளில ஞானம். சில நல்ல ஞானமா பேசுவாங்க, வேலையை பைத்தியம் மாதிரி செய்யும். நீங்க யாத்திராகமத்தின் புஸ்தகத்தை திருப்பிக்கிறீங்கன்னா 35ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை, வேலை செய்யறதுக்காகவே என்னென்ன எப்படி விட்டாரு பாருங்களா. சித்திர வேலை, சிற்ப வேலை, எல்லாம் எம்ப்ராய்டிங் ஒர்க், எல்லா ஆர்கிடெக்ட், எல்லா சிவில் ஒர்க், எல்லா ரைட்டிங் ஒர்க், டிராயிங் ஒர்க், எல்லா டிராயிங் ஒர்க், எல்லாத்துக்கும் செய்யறதுக்கு கர்த்தர் எங்க கொண்டு வந்து முடிச்சாரு பாருங்க. செய்கிறவர்கள் செய்யும்படிக்கு அவரை போதும் ஞானத்தினால நிரப்பினார்.
ஒரு கர்த்தருடைய பிள்ளை கூட ஞானமாய் பேசினா மாத்திரம் போதாது, ஞானமாய் சில வேலைகளை செய்யணும். எப்போ எது முக்கியமோ அதை முன்னாடி செய்யணும். எது நமக்கு இப்போ அவசியம் இல்லையோ தெரியுதோ அதை பின்னாடி செய்யணும். அதனாலதான் வேலை செய்வதற்கே தேவன் விசேஷத்தை ஞானத்தை கொடுத்தார். நாம கூட கர்த்தருடைய சமூகத்துல வேலைக்கு போகும்போது வரும்போது கூட, கர்த்தாவே என்னுடைய அறிவு புத்தி எதுவுமே மேலோக்கிடக்கூடாது. எது வரணும் மேல? உங்களுடைய ஞானம் தான் என்னால. என் அறிவும் என்னோட புத்தியும் சிலருக்கு மாத்திரம் பாராட்டத்தக்கதா இருக்கும், ஆனா மறந்துடுவாங்க. ஆனா உங்களுடைய ஞானத்தினால நான் நடந்தா ஒருத்தவங்கல்ல எல்லாராலும் என்ன பண்ணுவேன்? புகழப்படுவேன். எல்லாரும் மறக்கவும் முடியாது. அதுக்கு காரணம் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வேலையில ஞானத்தை கொடுக்கிறார். யாத்திராகமும் 31:5 படிங்க. மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். எவ்வளவு அழகா சொல்றாரு. நல்ல ஞானத்தின் ஆவி அங்க கொடுத்து நான் அந்த வேலையை திறம்பட செய்வதற்கு செய்தேன். அதனாலதான் அப்போஸ்தலர் 6:3 பந்தி விசாரிக்கிறதுக்குன்னு சிலரை சூஸ் பண்ணாங்க. பந்தி கூட எல்லாரும் விசாரிக்க முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா சாப்பாடு பாக்கெட் எடுத்து நடந்துக்கினே இருப்பாங்களே தவிர ஒருத்தருக்கு ஊத்த மாட்டான். இலை போட்ட உடனே ஞானம் உள்ளவன் தண்ணி எடுத்து வந்து வைப்பான். இலை போட்ட உடனே கேசரியை தூக்கிட்டு வந்து தொப்புன்னு அடிச்சுட்டு போவான். போட்டவன் தப்பு கிடையாது. அவன் கையில கேசரியை கொடுத்தான் பாரு, அவனை பார்ப்பான். யாரும் உனக்கு கேட்டரிங் கொடுத்து, யாரும் உனக்கு ஆர்டர் ஓனர் இதோட இந்த பக்கம் வந்துடாது. போட்டவன் பிரச்சனையே கிடையாது. அப்பாயின்மெண்ட் நம்பர் அவன் தான் போய் கூப்பிடுறான் ஓனர். எல்லாம் போட்ட உடனே நேரம் எடுத்துன்னு வந்து 65 வைப்பாங்க பாருங்க. 2 பீஸ் இப்படி போட்டு போவோம். ஒன்று அவன் மடியில் கூட ஒன்று இவன் மேலே அது என்ன போட்டு அந்த ரப்பர் மாதிரி எகிரி தொப்பு அங்கே முடிவு. அவன் பார்க்கலாம், என்னடா யாரா இருக்கு? அறிவு இல்லைன்றோம். அறிவு இல்லை, ஞானம் இல்லை. அதனாலதான் எல்லாரும் பத்தி விசாரி கொடுக்க மாட்டேன். அப்போ பாருங்க, யாரை சூஸ் பண்ணிருக்கிறாங்க பாருங்கள. ஆதலால் சகோதரரே ஞானம் இருக்கணும். ஞானத்தோடு கூட விட்னஸ் இருக்கணும், சாட்சியம் இருக்கணும். சாட்சி பெற்றிருக்கணும். அவங்க கிட்ட கொடுப்பாங்க பாயசத்தை, அவங்க கிட்ட கொடு ரசம் ஆகிய இந்த கறி போடுற விஷயத்தான் இவங்களுக்கு ஏன் லேடிஸுக்காக லெக் பீஸை வச்சுட்டே போயிடுறான். தம்பிக்குவா இந்த புருஷர் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் பின்னாடி வருதுவா என்ன வாழைக்காய் பூவும் வாழைக்காய் தண்டை வருது. ஏன் இதெல்லாம் வைகிட்டே வை தொடாத. அது வடையா இருந்தாலும் சரி, சாம்பாரா இருந்தாலும் சரி, இடியாப்பா இருந்தாலும் சரி, பூரியா இருந்தாலும் சரி, தோசையா இருந்தாலும் சரி, இட்லியா இருந்தாலும் ஞானம் உள்ளவே இடு. அவன் தான் மூஞ்ச பார்க்க மாட்டான், இலைய பார்த்து வச்சுட்டு போயிட்டு மூஞ்ச பார்த்தா தெரியும். நான் அக்கா எப்போ வந்தேன் நேரம் போதா பக்கத்துல ஒரு விசாரிச்சு தம்பி எனக்கு வைப்பா நானு கிட்டே சேர்ப்பேன் ஓடிடு. பந்தி விசாரிக்கிட்டு கூட ஞானம் உள்ளவங்க. அதேதான் சொல்றேன். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இல்லை. ஆமா, சபையிலெல்லாம் சில பிள்ளைகள்லாம் வேலை எல்லாம் விட்டு ஞானமா சொல்லி தண்ணி ஊற்றும் போது தாழ்மையா ஊற்றும். தண்ணி ஊற்றி அவங்க மேல இருக்கும். ஒரு கிலோ தண்ணி அப்ப
அப்படியே மேலே இருக்குதா நினைஞ்சிடும். நான் பார்ப்பாங்க, சிலர் அப்படியே முடி வச்சுட்டு எழுந்துருக்கணும். யார் இந்த பைத்தியத்துக்கிட்ட தண்ணி விட்டுருக்கு? இலையை தவிர இது எல்லா இடத்துலையும் ஊற்றிருக்கு. நானே இல்லை. ஐஸ்கிரீமை எடுத்துட்டு வந்து பேப்பரை பிரிச்சுட்டு வச்சுட்டு போவோம். என்னப்பா இப்படி வைக்கிற? அதான் பிரிச்சு வைக்க சொன்னாங்களே. தப்ப பிரிச்சு வைக்க சொன்னாங்க. உனக்கு வந்து மூடியை பிரிச்சு வைக்க சொன்னாங்க. அதனாலதான் வேதம் நமக்கு அழகா காட்டுது. அவர்கள் ஞானம் உள்ளவர்களா செலக்டடா வச்சு அப்போஸ்தலர்களால ஜெபம் பண்ணி. அதனாலதான் சில நல்ல சத்தியத்துல வளர்ந்த சபைகளுக்குள்ள இப்படிப்பட்டவர்களுக்கு தனி பாடமே எடுப்பாங்க. சுயத்துக்கு செத்தியா, உன் சுய செத்தாதான் பைக்கில் கை இருக்கு. ஏன் தெரியுமா? அங்க சொந்தக்காரெல்லாம் உட்காந்து இருப்பான். எங்க பின்னாலே ஓட முடியாது பைக்கில். இல்லையா இந்த வரட்டும், இடையில போய் உள்ள போகணும். நீ ஆடுறாதான் வரும். இங்க ஒரு பைக்கை கொடுத்து அந்த பைக்கை விட்டு இன்னொரு பைக்கை கையில் வச்சுன்னு இருப்பான். ஏன்? அவங்க வீட்டார் எதாவது இல்லாத இருப்பான். போய்கிட்டே அவனுக்கு வைக்கிறதுக்கு பின்னாடி பைக்கிடுவான். இதெல்லாம் நம்மளுக்கு ஞானமா செய்ய வேண்டும். யாக்கோபு தன்னுடைய மாமனார் வீட்டில் இருக்கும்போது ஐயா 14 வருஷம் தன் மனைவிக்காக வேலை செஞ்சார். கண்மூடித்தனமா வேலை செஞ்சார். நல்லா அறிவா வேலை செஞ்சார். ரொம்ப புத்தியா வேலை செஞ்சார். பிரயோஜனமே இல்லை. அதுக்கு பிறகு யாக்கோபுக்கு பயம் வந்துச்சு. இத்தனை வருஷம் வேலை செஞ்சோம், போய் அக்கௌண்ட்ல செக் பண்ணா 2 ரூபாய் தான் பேலன்ஸ் இருக்கு. அப்படின்னா என்ன? மாமனார் அக்கௌண்ட்ல சேலரியே போடல. போட்டுறாங்க அஞ்சாம் சம்பளம் டானும் வந்துடுவாங்க. இவரும் போட்டுறாரு. போயிட்டு 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 போனா போடல. நெட்வொர்க் ப்ராப்ளம். எத்தனை வருஷத்துக்கு பாருங்க. மனசாட்சி என்ன சொல்ற பாருங்க. வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்து புத்தகம் அசைமா வசனம் 10 முறை மாத்திரம். வருஷத்துக்கு ஒரு முறை இன்கிரிமெண்ட்னா கூட எத்தனை வருஷம் மாத்திரம்? 10 வருஷம் சம்பளம் போடாம இருந்தது. ஒரு வருஷத்துக்கு ஒரு மினிமம் ஒரு 5000 ரூபாய் கொடுத்துருந்தா கூட. அப்போ யாக்கோபுக்கு பயம் வந்துச்சு. உடனே போனார் மாமனார்கிட்ட, ஓனர்கிட்ட போய் கேட்கிறாரு, என்ன ஞானத்தை பாருங்க. அதுக்காக நான் யாக்கோபு சம்பத்தை சொல்றேன். நீங்க வேற எது யோசிச்சுட்டு இருக்கிறார். போய் கேட்கிறாரு, இவ்வளவு நாள் உங்ககிட்ட வேலை செஞ்சேன், இது வரைக்கும் எதுவும் கொடுக்கல, பரவாயில்ல, இனிமே நான் செய்யற வேலைக்கு எனக்கு இவ்வளவு சம்பளம் கொடுங்க அப்படின்னு. ஆனா யாக்கோபுடைய மாமனார் பாருங்க, அப்போ இன்னும் தண்ணியில வெண்ணெய் தர்றவங்க. அவன் அப்படியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபுக்கு வைக்கிறாரு டெஸ்ட். என்ன பாருங்க, என்ன டெஸ்ட் வைக்கிறாரு பாருங்க. 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ரொம்ப பெருசாயிடுச்சுமா. இப்போ இனி மனைவிகள் பெருகிடுச்சு. மனைவி ஒண்ணுக்கு நான் ஒரு மனைவி தான் இந்த ஊருக்கு வந்தேன். இதனால வருவாங்க 4 மனைவி ஆயிடுச்சு, 4 ஆயிடுச்சு. ஒரு பிள்ளை 2 பிள்ளை இல்ல, 12 பிள்ளைகள் ஆயிடுச்சு. இப்போ பயம் வந்துச்சு குடும்பத்துக்கு. என்ன அது? ஐயோ குடும்பத்துக்கு ஒண்ணுமே இல்லையே. இப்ப மாமா கிட்ட கேட்கிறது, இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாதிக்க வேண்டிய என்னமா எப்போது அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு பாருங்க மாமா சொல்றாரு பாருங்க. அதற்காக என்ன தர வேண்டும்? யாக்கோபு இப்போ அவ சொல்றா, அப்படியே இனிமேல் என் சம்பளமாகி இவற்றை என் நீதி விளங்கும் புள்ளியும்
நான் வந்து பிராடு பண்ண நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு லாபம் ஒரே வார்த்தை 34 ஒரே வார்த்தை பதில் சொன்னா பாருங்க. நீ சொன்னபடியே ஆகணும்னு சொன்ன உத்தம மாதிரி பேசலாம்ல. ஆனா யாக்கோபு மாறல. லாபம் என்ன தெரியுமா? மறுநாள் யாக்கோபு சொன்ன மாதிரியே கரெக்டா புள்ளி உள்ளதெல்லாம் என்ன ஆயிடுச்சு அங்க பாருங்க 35 அந்நாட்டிலே பாருங்க 3 நாள் டிராவல்ல தூக்கி வச்சுட்டு இப்ப யாக்கோபு பார்த்தாரு இதுக்கு ஒரே வழி தேவ ஞானம் மட்டும்தான். என்ன வாய்ப்பே கிடையாது. லாபான் அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாரு. அதை எப்படி பிரிக்கணுமா அங்க சொல்றாரு 37 பாருங்களேன். பின்பு யாக்கோபு பச்சையா இருக்கிற இப்ப என்ன சொல்றாருன்னா புள்ளியும் வரியும் உள்ளது எல்லாம் எனக்கு புரியுது அப்படின்னா புள்ளியும் வரியும் எங்கேயும் போடுறது குட்டி எல்லாம் கருப்பு நிறம் இப்படிதான் செம்மறி குட்டி இப்படிதான் ஓடுது. புள்ளி வரி எங்க புதுசா ஆடு தோடு வரும். யாக்கோபுக்கு கொடுத்த தேவ ஞானம் அங்க புன்னை வாதுமை அருமம் கிளைகளை எடுத்து பட்டையில சீவி அந்த தண்ணீர் குடிக்க வந்து பாருங்க ஆட்டுக்குட்டிகள் அதனுடைய தண்ணீர்ல போட்டு விட்டாங்க. இது வந்து நின்று தண்ணீர் குடிக்க சூரியனுடைய வெளிச்சம் இது மேல பட அந்த ஷேடோ இதனுடைய கண்ணுக்கு முழுசா புள்ளியும் வரியுமாவே தெரியுது. இத பார்த்துட்டு போன இந்த ஆட்டு மந்தை அப்படியே போய் தன்னுடைய மந்தையில எதை கண்ணார பார்த்துச்சோ அப்படிப்பட்ட குட்டிகளாவே போடாச்சு. இப்ப யாக்கோபு வந்தார் நேரா அந்த கோழி பண்ணையில போய் அப்படியே கண்ணை மூடிட்டு கையை விட்டா அந்த இடத்துல முட்டாரு. பாத்தீங்களா? அது பாத்தீங்களா? அந்த பண்ணையில ரெகுலரா அந்த முட்டை எடுக்கிறவங்க கூட எடுத்து நேரா போவாங்க. கரெக்டா அந்த டைமிங்க போய் கையை விட்டா முட்டாரு எடுத்து போய்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி யாக்கோபு பாருங்க 40ஆம் வசனத்துல அப்படியான பாருங்க ஒரு கர்த்தருடைய பிள்ளை தன்னுடைய வேலையில தேவ ஞானத்தை பயன்படுத்தும் போது எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதை யாக்கோபு கற்றுக்கொள்ளும். அதனாலதான் ஞானம் வாயில மாத்திரம் இருந்தா போதாது, நம்முடைய வேலையிலே ஒரு கர்த்தருடைய பிள்ளை நல்ல ஞானமா வேலை செய்யணும். நம்மளை அனுப்புறதுக்கே அந்த ஃபேக்டரியில யோசிக்கணும். லெட்டரை போய் கொடுத்தா எப்பா குடுறா எப்பா நான் வாங்கி உள்ள வச்சுட்டா நம்ம ஞானம் அங்க வேலை செய்யலன்னு நம்ம லெட்டரையே வாங்கக்கூடாது. லெட்டர் கொடுக்கறத பத்தி பேசக்கூடாது. நீங்க வராது, நீங்க தயவு செய்து போயிடுங்க. ஏன் உங்களுக்கு பெரிய இழப்பு. ஏன் உங்க பிளேஸ ஃபுல் பண்றதுக்கு எங்களுக்கு டைம் ஆகும். ஏன் மற்றவங்க அறிவா வேலை செஞ்சவங்க, நீங்க மாத்திரம் தான் ஞானமா வேலை செய்ய. அதனாலதான் ஞானம் உள்ளவர்களை போல நம்ம வேலை செய்யணும். மற்றவங்க அறிவுல வேலை செய்யணும். ஆசரிப்பு கூடாரத்துல எல்லாரும் மோசே சொன்னபடி அறிவா வேலை செஞ்சாங்க. ஆனா பெத்லெகேம் மாத்திரம் தான் ஞானமா செஞ்சாங்க. அதனாலதான் வேதத்தை அவருடைய பேரை மாத்திரம் முத்திரைச்சு வச்சிருக்கு. ஏன் சித்திர வினோதக்காரர். அப்போ வார்த்தையில ஞானம் இருந்த போதாது, வேலையில ஞானம். வேலையில மாத்திரம் ஞானம் இருந்தா போதுமா? போதாது. மூன்றாவது ஒரு இடத்துல ஞானம் இருக்கணும். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 24:3 மாத்திரம் வாசிக்க. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பம் ஞானத்தால நிறைந்தது.
வீடு அப்படின்னா கட்டணத்தை குறித்து சொல்லப்படல, குடும்ப வாழ்க்கையை குறித்து சொல்லப்படுது. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கூடாரமும் கிறிஸ்து இயேசுவினுடைய ஞானத்தினால கட்டி எழுப்பப்படும். அப்படிப்பட்ட ஞானம் தான் நம்முடைய குடும்பத்தை தழைக்க செய்யும், செழிக்க செய்யும், ஆசீர்வதிக்க செய்யும். அதனாலதான் மற்ற குடும்பங்களை காட்டிலும் கிறிஸ்துவினுடைய ஞானத்தை பெற்றிருக்கிற குடும்பம் வித்தியாசப்பட்டிருக்கும். அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எப்படி இருக்கும் அந்த குடும்பம் எல்லாம்? எப்படி நம்ம அதை அறிய முடியும்? எப்படி அந்த குடும்பம் ஞானமுள்ள குடும்பம் அப்படின்னு சொல்ல முடியும்? அப்படின்னா அந்த குடும்பத்தை சில அடையாளங்களை வச்சு நாம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்? ஞானத்திற்கு சுதந்திரராக இருக்கிற தேவனுடைய நாமம் அந்த கூடாரத்துல பிரஸ்தாபப்படும், அங்க மகிமைப்பட்டுக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட வீட்டுக்குள்ளதான் தேவன் அசைவாடி கொண்டிருப்பார், தேவ சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கும், தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கும், தேவ மகிமை வெளிப்படும், தேவனுடைய நாமம் உயர்த்தப்படும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இப்படிப்பட்ட குடும்பங்கள் மேல தேவ ஞானம் வெளிப்படும். வீடு ஞானத்தினால கட்டி எழுப்பணும். நம்முடைய குடும்பத்துல வருகிற எல்லா ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், பொக்கிஷம், பொன், வெள்ளி, வைடூரியம், வெண்கலம், விலை உயர்ந்த முத்துக்கள் எல்லாம் நம்முடைய குடும்பங்கள்ல வந்து சேரணும்னா அந்த குடும்பத்துல கிறிஸ்து இயேசு என்கிற ஞானம் எப்படி இருக்கணும்? தங்கி இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், வீடு ஞானத்தால கட்டப்படும். ஞானத்தால கட்டப்படுறதுன்னா என்ன? செங்கல் வச்சு, மண்ணு வச்சு, சிமெண்ட் வச்சு பூசுறதா? இல்லை இல்லை. கர்த்தர் வீட்டை கட்டாராக, அதை கட்டுகிற ஒரு பிரயாசம் இல்லை. கர்த்தர் எப்படி வச்சு கட்டுவாரு? கர்த்தர் தம்முடைய மகிமையினாலும் தம்முடைய கிருபையினாலும் தம்முடைய பிரசன்னத்தினால கட்டி இருக்கும். இப்படிப்பட்ட வீடுகள் எல்லாம் தேவ ஞானத்தால நிறைந்திருக்கும். அந்த வீடுகளுக்குள்ள என்ன இருக்காது? ஞானமற்ற தன்மை. வேலைகளும் அந்த வீட்டினுடைய விஸ்தாரங்களும் வீட்டினுடைய காரியங்களும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அது எப்படி இருக்கும்? தேவ ஞானத்தினால நிறைந்திருக்கும். பார்க்கும் போதே சொல்ல, வீட்டினுடைய மகிமை ரொம்ப அழகா இருக்கு, வீட்டினுடைய பிரசன்னம், வீட்டினுடைய ஸ்ட்ரக்சர், வீட்டினுடைய மாடல் எல்லாம் ரொம்ப நேர்த்தியா இருக்குது. தேவ ஞானம், தேவ ஞானம். நம்முடைய வீடு சின்ன வீடா இருக்கலாம், சின்ன ஓலை வீடா இருக்கலாம், சின்ன ஓட்டு வீடா இருக்கலாம், இல்ல பெரிய வீடா இருக்கலாம். எந்த வீடா இருந்தாலும் சரி, வீடு குடும்பம் கர்த்தருடைய ஞானத்தினால கட்டி எழுப்பப்படும். அதுனா என்ன? அந்த குடும்பத்துல எதெல்லாம் செய்ய வேண்டிய நம்ம செலவும் அதை செலவு செய்யும். எந்த செலவெல்லாம் செய்யக்கூடாதோ அந்த செலவு அந்த குடும்பத்துல செய்யணும். எதெல்லாம் வாங்கி வந்து அந்த குடும்பத்துல வைக்கணுமோ அதை வைக்கணும். எதெல்லாம் வாங்கி வந்து அந்த குடும்பங்களை வைக்கக்கூடாது வைக்கக்கூடாது. பறக்கிற பெண் எல்லாத்தையும் வந்து உள்ள வச்சு அடைக்கிட்டு, நீந்துகிற எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு இருக்குங்க, மேய்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு கட்டி வச்சுட்டு இருக்கு. மிருக ஜீவர்களை நீதிமான காப்பாற்றுகிற வசனம் இருக்கு. அதுக்காக நீ மண்டலம் நடத்தக்கூடாது. வீட்டில் சிலது சின்னது ஏதாவது ஒண்ணு அழகுக்கு இல்ல அதை பார்க்கறதுக்கு கொண்டு மாட்டேங்குது. அந்த வீடு முழுவதும் அசுசிப்படுகிற அளவுக்கு, தேவனே உள்ள என்றாக முடியாத அளவுக்கு வீடு கரைப்படக்கூடாது. ஏன்? வீடு ஞானத்தினால கட்டப்படும். நமக்கு தேவன் கொடுக்கிற கையின் பிரயாசத்தை சாப்பிட சொல்லியிருக்கிறார். சாப்பிட்டதை மீதி எடுத்து வைக்க சொல்லியிருக்கிறார். எடுத்து வச்சதை சேகரித்து வைக்க சொல்றார். சேகரிச்சதை பொக்கிஷ வைப்பா வைக்க சொல்லிக்கிறார். பொக்கிஷ வைப்ப வளர்த்து வைக்கன்னு சொல்றார். இதெல்லாம் தான் வீடு ஞானத்தினால கட்டப்படுறதுக்கு அடையாளம். அந்த சகோதரி 10,000 சம்பாதிக்கிறாங்க, அவ்வளவு நேர்த்தியா அந்த குடும்பத்தை நடத்துறாங்க, ஞானத்தினால கட்டியது. அந்த சகோதரர் வெறும் 15,000 சம்பாதிக்கிறாரு, பிள்ளைகளை அழகா படிக்க வச்சு அந்த குடும்பத்தை அவ்வளவு ஞானமா நடத்துறது, ஞானத்தினால கட்டி எழுப்பப்படுகிற குடும்பம். ஏன் அந்த அறிவு இல்லை? ஏன் அந்த ஞானம் இல்லை? வாயில ஞானம் இல்லை, குடும்பத்துல ஞானம் இல்லை. வேலையில ஞானம் இல்லை, வீட்டுல ஞானம் இல்லை.
அதனாலதான் தேவன் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் ஞானமுள்ளவர்களா இருங்கன்னு சொன்னது காரணம். நித்தியத்துக்கு போகும்போது நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகளை போலவே நாம் மாற போகிறோம். ஆனா பூமியில இருக்கும்போது, மாம்சத்துல இருக்கும்போது அவருடைய ஞானத்தினால வாழ. இந்த பூமியில அஞ்ஞானிகளும், இந்த பூமியில ரட்சிக்கப்படாத பிரஜாதியான ஜனங்களும் இருக்கிறார். அவர்களுக்கு முன்பதாக நாம் ரொம்ப ஞானமுள்ளவர்களாக பார்க்கும் போதே சொல்லிடும், நம்மளோட நடக்கையிலே சொல்லிடும். வீட்டுக்கு வந்து ஒரு டீ சாப்பிடும் போதே சொல்லிடுவோம், என்னங்க அவங்க குடும்பம் பண்றாங்க. நாங்கள் 2 பேர் தான் வீட்டுக்கு போனோம், 8 பேருக்கு டீ போட்டு வைக்கிறாங்க. ஞானம் இல்லை. நாங்கள் 2 பேர் தான் உட்கார்ந்தோம், 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு இருக்கணும். நான் இதெல்லாம் கண்ணார கண்டு தெரியுமா? அம்மா 2 ஒரு பையன் ஒரு அப்பா அம்மா இருக்கிற வீட்டில் நான் போய் நுழையிறேன். இவ்வளோ பெரிய அலுமினிய பாத்திரத்தில் சாம்பார் வைக்கிறாங்க. 7 காய்கறி இருக்கு அது உள்ள. அதுவும் பார்த்தீங்கன்னா காய்கறியே கரண்டில எடுக்கிறாலே இவ்வளோ பெருசாக இது கோப்பை. சரி சாம்பார் ஒரு வேளை 2-3 வேலைக்கு வச்சுப்பாங்க. சாப்பாடு இவ்வளோ பெரிய பானை. வேற யாருன்னா வருவாங்களா? யாரும் வர மாட்டாங்க. உணவுக்கு சாப்பிடுவோம், மீதி கொட்டிடுவோம். கொட்டுறதுக்கு எதுக்கு இவ்வளவு வடிச்ச வேஸ்டாக? அப்புறம் மாட்டுக்கு கொட்டிடுவோம், அது வேஸ்ட் தான். மாடு நீ செஞ்ச உனக்கு அதை சாப்பிட்டு அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து போய் மாட்டுக்கு போட்டு, மாட்டுக்காக அரிசி போட்டு வடிக்காத. ஏன்னா மாட்டுக்கு ஒரு எஜமான் இருக்கிறாரு, அந்த எஜமான் அதுக்கு ஆகாரத்தை கொடுப்பார். ஞானத்துல நடத்தப்படுகிற குடும்பத்துல எல்லாம் கரெக்டா செய்யும். கொஞ்சம் சம்பளத்துல கொஞ்சம் எடுத்து வச்சு, கொஞ்சம் சேகரித்து வச்சு, கொஞ்சம் செலவு பண்ணி, கொஞ்சம் 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 கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா, மற்றதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் போதும். 5 நாளைக்கு காய்கறி எதுக்கு 30 கிலோ காய்கறி? எது முன்னாடி செய்யணுமோ அதை வாங்கி, எதை பின்னாடி செய்யணும். காய்கறிலேயே கூட 1 நாள் தாங்குற காய் இருக்கு, 2 நாள் தாங்குற காய் இருக்கு, 3 நாள் தாங்குற. நீங்க வெங்காயத்தை 1 வாரம் வச்சு உடனே சமாளிக்கணும். தக்காளியை 2 நாளைக்கு மேல பார்த்தா போச்சுக்கணும். அதே மாதிரி சில காய்கறி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எடுத்து நீங்க வெளியே வச்சாலே சொல்லுங்க. நீங்க எத்தனை பிரிட்ஜில் வச்சு நீங்க அப்படியே பதப்படுத்தலாம், சரி ஃப்ரெஷ் தான், அவ்வளோதான். பயப்படாத வந்துதான் காய்கறி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் பிரிட்ஜில் உள்ள போட்டாலே ஆப்ரேஷன் பண்ணா அதெல்லாம் இது இன்ஜெக்ஷன் பண்ண மாதிரி தான். என்ன அதுக்கெல்லாம் அதெல்லாம் வயிறு சட்டாங்க. அது தூக்கி வெளில போட்டு உடனே சூடு பண்ணி சூடு பண்ணி சூடு பண்ணி சூடு பண்ணி சூடு பண்ணி காய்கறி வெளியில பார்த்தது வெளியில வந்து இதுக்கு மேலே சூடாகினா டென்ஷன் ஆகிடுது, எவ்வளோ சூடாகிடுது. அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஞானமா சமைக்கணும், ஞானமா சாப்பிடணும், ஞானமா நம்மளை வாழணும். இல்லை இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தெய்வம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். ஏன்னா அவர் அனந்த ஞானம் உள்ளது. அவர் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, ஞானத்தினால ஒரு குடும்பத்தை கட்டியது. உன் குடும்பத்தை கட்டியது கொஞ்சம் வருமானம் தானே, கொஞ்சம் தானே இருக்கு, செலவை குறை, வீணான காரியங்களை குறை, அதை எடுத்துட்டு வந்து என் சமூகத்தில் வை, சோம்பு, நான் அதை உனக்கு விருத்தி ஆகிட்டேன். கட்டப்படும், எழும்போம், உயர்த்திக்கிட்டே இருக்கும். சில வருஷங்களுக்கு பிறகு நீங்க சம்பாதித்த, நீங்க வாழ்ந்த அந்த சின்ன வீடு உங்க கண்ணுக்கு முன்னாடியே பெரிய வீடா இருக்கும் போதுதான் தெரியும் ஞானத்தினால வீடு கட்டப்பட்டது. அதனால உள்ளேயும் வளரணும், வெளியிலேயும் வளரணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? வீடு உள்ளேயும் வளரணும், வெளிலையும் வளரணும். வீடுல வீடு வீடு பெரிய பெரிய ஹாலு, உள்ள போனா ஒரு 3 கால் உள்ள ஒரே ஒரு சேர் பங்கிரு. அந்த ஹாலில் சுத்தி சுத்தி பார்த்தா சேரை காணும். ஒரே ஒரு சேர் கண்டுபிடிக்கப்பட்டது. எடுத்துவது போட்டா 3 நாளைக்கு உங்ககிட்ட ஒரு காலை வச்சு முன்னாடி காலை நீங்க வச்சுக்கணும். அதுக்கு நான் தரையிலே உட்காது 2 கால் ஆட நல்லா. அப்படின்னா என்ன? வீடு பெருசா வெளியில இருக்கு, உள்ள அதுக்கேற்ற சாமான், அதுக்கேற்ற சரியான பாத்திரங்கள்,
அப்போ வெளியில எப்படி வளர்ந்துருக்கும் வீடு, உள்ளேயும் வீடு வளரும். சில பொருட்களால, வீடுகள்ல சில ஆசைகளால, சில விளைவுள்ள ஆசீர்வாதங்களால் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையா ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமையா நாம் அதை வளர்க்க செய்வோம். ஆக நாம் அப்படிப்பட்டவர்களா இருப்பதற்கு தேவனுக்கு கிருபை செய்வாரா. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். அவர்கள் செய்திகளை நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் யாக்கோபுடைய மகிமையின் பேரில் ஆணையிட்டார். அவர்கள் அப்படின்ற இடத்துல உங்கள் அப்படின்ற வாசகம் பண்ணலாம். உங்கள் செய்திகளை எல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் யாக்கோபுடைய மகிமையின் பேரில் ஆணையிட்டார். ஆமென். இது ஒன்பதாம் நாளுக்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறார். நாம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா ஒரு கையில் வசனத்தின் மேல வைத்து நாம் இந்த வார்த்தைக்காக நாம் ஒரு வலதுக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவர் நமக்கு தந்த ஞானத்தின்படி நாம் பேசணும். அவர் தந்த ஞானத்தின்படி வேலைகளை செய்யும். அவர் தந்த ஞானத்தினால் நம்முடைய வீட்டை கட்டி எழுப்போம். தேவன் நமக்கு திரும்ப செய்ய கத்தரை சோதரிப்போம். தேவன் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த நியமித்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கும் அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கும் நம்மை சுதந்திரவாழ வைத்து ஒன்பதாம் மாதத்தில் நம்மை ஆசீர்வாதம் நடத்த கத்தரை சோதரிப்போம். தேவனுடைய சோதரிப்போம். தேவனுடைய சோதரிப்போம். சாமியாய் தேவனுடைய சோதரிப்போம். தேவனுடைய சோதரிப்போம். பிதாவை நன்றி செலுத்துகிறோம். நமக்கு கிருபைக்காக இரக்கத்திற்காக நன்றி செலுத்தும். ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே கனவுகளை காட்டி ஆண்டவரே நேரத்தில் ஆண்டவரே வார்த்தைகளை
அவைகளின்படி ஆண்டவரை எங்கள் ஒப்புக்கொடுக்க தேவனை திருப்பி செய்வேன். ஆண்டவரே சத்தியத்தை மதிப்பு சத்தியங்களை விடுதலையாக்க எழுதியிருக்கிறோம். இன்னும் நாங்கள் அநேக காரியங்களுக்கு விடுதலையாக்கப்படுவோம். இந்த வசனம் எங்களுக்கு சம்பந்தமான ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு தேவன் திருப்பி செய்வேன். ஆண்டவரே கலந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசி எல்லா சத்துடைய கனிகளும் எல்லா மனுஷனின் கிரியைகளுக்கும் நீர் எங்களை விலக்கி காத்திருந்தோம். அவர்களுக்கு முன்பதாக நீர் எங்களுக்கு மத்தியஸ்தராக இருக்கிறோம். நீரே எங்களுக்கு சகல ஞான கத்தர்கள் நீர் எங்களுக்கு ஆண்டவரை நினைப்பு இன்னொரு விஷயங்களை ஆண்டவர் வழிநடத்துகிறோம். எல்லாம் மாற்றும் நாமத்தினுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வேறு ஆதரவை செய்கிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையா நாமம் சுற்றி பிரகாரம் எங்களை ஆண்டவரை 9 நடத்துகிறார். 9 மாதத்தில் தேவாவியாக சகல கிருமைகளுக்குள்ள சத்தியத்துக்குள்ள எங்கள் ஆட்களோட ஆலோசனை நடத்தும். எல்லாவரையும் கருத்தில் ஒப்புக் கொடுத்து தெரிவிக்கிறோம். எல்லா புதிகரமையும் அமைக்க செலுத்தும். எல்லா புதிகரமையும் அமைக்க செலுத்தும். ரட்சகரமை பரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடனே பிரசன்னமாவே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானமும் வழிநடத்தும் பாதையும் மனிதரோடும் தேசம் முழுவதும் பரிசுத்தமானதும் தன்னுடைய வருகை மட்டும் மாறாமல் இந்த எங்கள் கிடைத்திருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒன்னாம் கர்த்தருடைய நாமத்தில் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தில் யாரந்த கர்மம் நாய்